தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஒரு வழியா எம்சிசில வந்து சாய்ஸ் லாக்கிங் அப்படின்றது வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது நேத்துல இருந்து. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ இன்னைக்கு காலையில நான் போட்டுட்டு இருக்கேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க சொன்ன டேட் படி முந்தா நேத்து நைட் 8 மணிலேருந்து நேத்து காலையில 8 மணி வரைக்கும் நமக்கு டைம் குடுத்தாங்க. ஆனா இந்த டைம்க்குள்ளயே வந்து நமக்கு அந்த எம்சிசியோட சாய்ஸ் லாக்கிங் ஃபெசிலிட்டி அப்படின்றது நமக்கு ஓப்பனே ஆகல. நானுமே வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு, நைட்லாம் ட்ரை பண்ணிட்டு 11 மணிக்கு, 12 மணிக்கெல்லாம் ட்ரை பண்ணி, கடைசி வரைக்குமே யாருக்குமே வரல. ஹூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் வந்தது. ஆனா ஒரு வழியா வந்து சாய்ஸ் லாக்கிங்லாம் முடிஞ்சு, இப்ப அடுத்த ப்ராசஸ்க்கு எம்சிசி தயாராயிட்டாங்க. பட் ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்சிசின்னு மட்டும் கிடையாது. எம்சிசின்றது மிக முக்கியமான ஒரு அத்தாரிட்டி. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. ஏன்னா, இவங்க தான் எல்லாத்தையுமே நடத்துறவங்க. மெயினான விஷயங்கள இவங்க தான் செய்றாங்க. பட் அவங்க வந்து ஒரு சர்வர் வந்து பிஸி வர அளவுக்கு, இங்க மாணவர்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாணவர்கள் அதிகம். ஒரே நேரத்துல நெறைய மாணவர்கள் லாகின் பண்றாங்க. இந்த இஷ்யூனால கூட வரலாம். மேபி இதற்கு மாற்று வழி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அது ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்ல பெரிய பெரிய ஐடி டீம் வச்சிருப்பீங்க. நெறைய பேர் கண்டிப்பா கையில இருக்கும். பட் இதுக்கு மாற்று வழி என்ன? எப்படி ஈஸியா பண்ணலாம்? ஏன்னா, நெறைய இப்ப சொல்லப்போனா, நெறைய மாணவர்கள், நெறைய பேரண்ட் வந்து சாய்ஸ் லாக்கிங்கே பண்ணல. ஏன்னா, அது நடந்த பிரச்சனை அந்த மாதிரி. ஏன்னா 3 தடவ நமக்கு டேட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு ஒரு டேட்ட எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண டேட்லயுமே அது குறிப்பிட்ட பீரியட் டைம்க்குள்ள அவங்களால சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியல. காலையில 8 மணி வரைக்கும் டைம் சொல்லி 8 மணி வரைக்குமே யாராலயுமே பண்ண முடியல. நான் சொல்றதெல்லாம் நேத்து நடந்த விஷயங்கள். சரிங்களா? ஆனா, அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு 3 மணி வரைக்கும் டைம் குடுத்து, 1:30 மணி வரையும் டைம் குடுத்து, இதுக்குள்ள பண்ணுங்க அப்டின்னாங்க. அதுக்குள்ள ஓகே ஆயிருக்கு நெறைய பேருக்கு. பட் என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க லாகின் பண்ணி உள்ள போகும்பொழுது, அவங்களுக்கு சாய்ஸ் லாகின் பண்ணும்போது சாய்ஸ் லாகிங் ஆகுதான்னா, இல்ல. அவங்க திரும்ப திரும்ப 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சாய்ஸ் லாக்கிங்கே வருது. இந்த இஷ்யூலாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறமும் கூட. பட் இது ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்டின்னா, எம்சிசி வந்து இது மாணவர்கள் மத்தியிலும் சரி, பெற்றோர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய மன வருத்தத்தையும், கவலையும் உண்டு பண்ணுது. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு பயம். சாய்ஸ் லாக்கிங் பண்ணலன்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட்டா போயிடுமான்ற ஒரு பயம் வந்து இருக்கு. ஏன்னா, சீட்டு கிடைக்கக்கூட சூழ்நிலை இருக்கிற ஸ்டூடண்ட் அந்த அந்த ஸ்டூடண்ட்டோட பேரண்ட் இவங்க எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. பட் என்கிட்டயுமே நெறைய பேர் கேட்டாங்க. பட் அவங்களுக்கு நான் சொன்ன விஷயம், பயப்பட தேவையில்ல. ஆட்டோ லாக் ஆயிடும்னு சொல்லி நமக்கு வந்து டீட்டெயில குடுத்துருக்காங்க. அதனால நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலன்னா கூட இது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். டோன்ட் வொரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே ஒரு கஷ்டத்துல தான் இருந்தாங்க. பட் இனி வரும் காலகட்டங்கள்ல எம்சிசி பொறுத்தவரைக்கும் இந்த மாரி இஷ்யூஸ் எதுவும் வராம அவங்க வெப்சைட்ட கொண்டு வரது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆன்லைன் கவுன்சிலிங்ன்றது ம ஆ நம்ம கிட்ட மட்டும் அவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அந்த நேரத்துல நெட் கரெக்ட்டா இருக்கணும். நெட் கரெக்ட்டா இருந்தா மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா பேமெண்ட் எங்கேயா போய் லாக் ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லன்னுலாம் சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது அவங்களும் அந்த மாரி விஷயங்கள கரெக்ட்டா இருக்கணும்ன்றத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கும். பட் அடுத்ததா வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது நமக்கு 12ஆம் தேதி வந்து இருக்கு. ஸோ 12ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. ஏன்னா மறுபடியும் தமிழ்நாட்டிலயுமே டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுத்தாங்க. ஸோ 12ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அந்த டைம்க்குள்ள நீங்க சாய்ஸ் லாக்கிங் பண்ணிடுங்க. சாய்ஸ் லாக்கிங் நீங்க பண்ணலனாலும் பரவாயில்ல. இதுவுமே ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும் அப்படின்னு சொல்றது அவங்க ப்ராஸ்பெக்டஸ்ல டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு பாசிபிள் இருக்கு. உங்களால பண்ண முடியுதுன்னா, நீங்க வந்து அந்த சாய்ஸ் லாக்கிங் அப்படின்றத பண்ணிடுங்க. சரிங்களா? லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா, எம்சிசில அந்த இஷ்யூ தான் நடந்தது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பண்ண முடியும். ஏன்னா, எம்சிசில ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க டைம் குடுத்துட்டாங்க. இன்னைக்கு டேட்டுன்னு சொல்லிட்டு, இந்த டேட்ல இந்த டைம்ல இந்த டைம்க்குள்ள பண்ணுங்கன்ட்டு. ரைட்டுங்களா? அதனால ஒரே டைம்ல எல்லாரும் போனதுனால அந்த இஷ்யூ மேபி வந்திருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல அது வராம பாருங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன அந்த பர்ட்டிகுலர் பீரியடுக்குள்ள நீங்க வந்து சாய்ஸ் லாக்கிங் பண்ணிடுங்க. அது ரொம்ப சேஃப் தான். பட் பண்ணலனாலும் ஒண்ணும் இஷ்யூ இல்ல. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு, சாய்ஸ சேவ் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. ஏன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவ திருப்பி ரீலாகின் பண்ணி உள்ள போகும்போது, உங்க சாய்ஸஸ்லாம் அதுல காமிச்சதுனாவே, அது சேவ்ல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அதனால நீங்க நீங்க எதுவும் பயப்படாதீங்க. எம்சிசி தள்ளி வச்சாங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கலுமே தள்ளி தான் வைப்பாங்க. ஏன்னா, எம்சிசியோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், தமிழ்நாட்டோட ரிசல்ட் வரணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா, அங்க சீட்டு கிடைக்கலன்னா, இங்க சீட்டு எடுத்துப்பாங்க இல்லையா? அதனால தான் அந்த மாரி தள்ளி வச்சிருக்காங்க. இனிமே புதுச்சேரியில நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸே ஆரம்பிக்கல. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதோட நிக்குது. கவுன்சிலிங் ஷெட்யூலும் குடுக்கல. எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவங்க பண்ணுவாங்க. பட் எது எப்படி இருந்தாலுமே, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனும் சரி, ஆல் இண்டியா கோட்டா எம்சிசியும் சரி, இனி வரும் காலங்கள்ல இந்த மாரி பிரச்சனைகள பேரண்ட்ட வந்து கஷ்டப்பட வைக்காதீங்க. ஸ்டூடண்ட்டையும் கஷ்டப்பட வைக்காதீங்கன்னு சொல்லி, இந்த நேரத்தில அவங்களையும் நாம கேட்டுக்கலாம்.
ஸோ பேரண்ட் சைட்ல வந்து உங்க டைம்ல என்ன அந்த டைம் குடுக்குறானோ, அந்த டைம்க்குள்ள அந்த டேட்க்குள்ள நீங்களும் அந்தந்த ப்ராசஸ கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.